தேவதூப ஆராதனை, தேவ சபையில் ஆராதனை, கான மழைகள் ஆராதனை, கான குயில்கள் ஆராதனை. ஜோதி கண்டு தேவதூதன் நின்று தேவகீதம் நாளும் பாடுவார். அவளோடு இயேசு நாதன் பாதம் நாடி துதிகளோடு புகழும் பாடுவார். தேவ ஜோதி கண்டு தேவதூதர் நின்று தேவகீதம் நாளும் பாடுவார். அவளோடு இயேசு நாதன் பாதம் நாடி துதிகளோடு புகழும் பாடுவார். இதயம் இறைவன் வாழும் ஆலயம், நம் அன்பு அவரின் இன்ப சாகரம். இதயம் இறைவன் வாழும் ஆலயம், நம் அன்பு அவரின் இன்ப சாகரம். தேவதூப ஆராதனை, தேவ சபையில் ஆராதனை, கான மழைகள் ஆராதனை, கான குயில்கள் ஆராதனை. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, எபிரேய திருமுகத்தின் ஆசிரியர் 12வது அதிகாரத்தில் 2வது இறை வார்த்தையில் நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கண்களை பதிய வையுங்கள் என்று கூறுகின்றார். இதோ நற்கண்ணை வடிவில் ஆண்டவர் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்றார். அவர் மீது நம் கண்களை பதிய வைப்போம். இதோ உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுளோடு கடவுளாக இருந்த அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்கவென்றாக கருதாமல் வார்த்தையின் வடிவில் தம்மை வெளிப்படுத்திய ஆண்டவர், உலக அனைத்தையும் படைத்த அவர் சாதாரண மனிதராக இவ்வுலகத்தில் பிறந்தார்.
நம் பொருட்டு அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று கூறி இதோ நற்கருணையை ஏற்படுத்தி இந்த நற்கருணையின் வடிவில் நம்மோடு இதோ இந்த நேரத்தில் பிரசன்னமாக இருக்கின்றார். இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரின் மீது நம் கண்களை பதிய வைப்போம், அவரை போற்றுவோம். இதோ திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 84:10 அவர் கூறுவது போல, வேற்றிடங்களிலே 1000 நாட்கள் வாழ்வதை காட்டிலும் ஆண்டவரின் ஆலயத்தின் முற்றத்தில் ஒரு நாள் இருப்பதே மேலானது என்று கூறுகின்றார். இதோ ஆண்டவரின் முன்னிலையில் இதோ நாம் அவர் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்ற இந்த தருணமானது நம் வாழ்விலே மிக முக்கியமானது, உன்னதமானது. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரை சுவைத்து பார்க்க நாம் முன்வருவோம். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 34:8 அவர் குறிப்பிடுகின்றார். இது நம் ஆண்டவர் எத்தனை இனிமை மிக்கவர், இதோ எத்தனை அன்பானவர் என்று அவரது அன்பை இந்த நேரத்தில் நாம் சுவைத்து பார்ப்போம். இதோ எச்சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் என்று பவுலடிகளார் நம்மை பார்த்து கூறுகின்றார். இதோ இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இதோ கொரோனா நோயினால் இன்னும் பல்வேறு விதமான தடைகளினால், பொருளாதார இழப்பினால், வேலை இழப்பினால், நோய்வாய்ப்பட்டிருப்பதன் வழியாக பல்வேறு இக்கல்களை, துன்பங்களை, சோதனைகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இக்கட்டான ஒரு காலகட்டம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவரின் பார்வையிலிருந்து நிச்சயமாக விலகி இல்லை. அவரது கரம் நம்மோடு உடனிருக்கின்றது. இதோ இஸ்ராயலரை காக்கிறவர் கண்ணயறுவதுமில்லை உறங்குவதுமில்லை என்று கூறுகின்றார். இதோ அவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மை காக்கின்றார், நம் வலப்பக்கத்தில் இருக்கின்றார், நமக்கு நிழலாக இருக்கின்றார் என்று திருப்பாடல் 121 வழியாக அதன் ஆசிரியர் கூறுகின்றார். இது நம்மோடு இருக்கின்ற ஆண்டவரை இந்த நேரத்தில் போற்றி புகழ்வோம். இதோ ஆண்டவர் அளவற்ற அன்பு கொண்டவராக நம்மை எந்நாளும் தம் கரத்தில் ஏந்தி பாதுகாப்பவராக இருக்கின்றார். நாம் அவரை விட்டு விலகி போயினும் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாமல் நம் கரம் பிடித்து நம்மை வழி நடத்துபவராக இருக்கின்றார். தம்மிடம் வருகின்ற நம் அனைவரையும் அரவணைத்து கொள்ள ஆவலோடு கரம் பிரித்தவராக இருக்கின்றார். இதோ அவரது திரு இருதய பாதுகாவலில் நம்மை ஒப்படைப்போம். இதோ ஆண்டவருக்கு அனைத்து காரியங்களுக்காகவும் நன்றி கூறுவோம். இந்த இக்கட்டான காலகட்டத்திலும் கூட நம்மை தொடர்ந்து பாதுகாத்து வருகின்றார். அவருடைய திருவுளப்படி நம்மை வழி நடத்துகின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். இன்று வரை எண்ணற்ற நன்மைகளை நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் செய்து வந்திருக்கின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். இதோ நல்ல உடல் நலத்தை தந்திருக்கின்றார். அதற்காக ஆண்டவரை போற்றி புகழ்வோம். இதோ அவரை வாழ்த்துவோம், மாட்சிப்படுத்துவோம், அவரை ஆராதிப்போம். இதோ ஆண்டவருக்கு புகழ் சாற்றும் விதமாக, அவரை போற்றும் விதமாக நம் நன்றிகள் அனைத்தையும் அவருக்கு நாம் எடுத்துக்காட்டுவதன் அடையாளமாக இதோ இந்த நேரத்தில் பாடல் பாடி ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி.
இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில் 5வது இறைவார்த்தையின் வழியாக என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று கூறுகின்றார். இதோ பல நேரங்களில் நம்முடைய பாவங்களால் ஆண்டவரை விட்டு நாம் விலகி செல்கின்றோம். இதோ நம்முடைய குற்ற உணர்வினால் நாம் ஆண்டவரின் திருமுன்னிலையில் வருவதற்கு தயக்கம் காட்டுபவர்களாக இருக்கின்றோம். இதோ இந்த வேளையிலே நம் குற்றங்களை எண்ணி பார்ப்போம். இதோ நம் பாவங்களை, பலவீனங்களை, குற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் நம்மிடம் வருகின்றார், நம்மை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கின்றார் என்பதை நமக்கு விவிலியம் காட்டுகின்றது. இதோ எசாயா புத்தகத்திலே 1 அதிகாரத்தில் 18வது இறை வார்த்தையில், உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் அவை உறைபனி போல வெண்மையாகும் என்று கூறுகின்றார். இதோ உங்கள் பாவங்கள் இரத்த நிறமாக சிவந்திருக்கின்றன, எனினும் அவை பஞ்சை போல வெண்மையாகும் என்று கூறுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம் குற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் அது எத்தகைய நிலையில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும், ஆண்டவரை விட்டு எத்தனை தொலைவு நாம் இருப்பினும் அவர் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகின்றார். நம் குற்றங்களிலிருந்து அவர் விடுவிக்கின்றார். இதோ யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே 1 அதிகாரத்தில் 8வது இறை வார்த்தையில், நம்மிடம் பாவம் இல்லை என்று சொல்வோம் என்றால் நாம் பொய்யர் என்றும் நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம் என்றும் கூறுகின்றார். மாறாக நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளும்போது, அவற்றுக்காக மன்னிப்பு வேண்டும்போது ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிக்கின்றார், நம் குற்றங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துகின்றார் என்று கூறுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம் குற்றங்களை, பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளும்போது மேற்கிலிருந்து கிழக்கு எவ்வளவு தொலைவோ அவ்வளவு தொலைவிற்கு நம் குற்றங்களை ஆண்டவர் அகற்றி விடுவார் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 103 இவ்வாறு கூறுகின்றார். 12வது இறைவார்த்தையில் பார்க்கின்றோம், ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. எனவே இதோ நம் குற்றங்களை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோம். இதோ நம்முடைய பலவீனங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். நாம் செய்த அனைத்து தவறுகளையும் ஏற்றுக்கொண்டு குற்ற உணர்வுகளிலிருந்து விடுபட்டவர்களாக ஆண்டவர் என்னை மன்னிப்பார். அவருடைய மன்னிக்கும் கரமானது அது எல்லையற்றது. அவரது மன்னிப்பின் மீது நம்பிக்கை கொண்டவராக நான் ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவேன். இதோ என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வார், என்னை குணப்படுத்துவார், என்னை அரவணைத்துக் கொள்வார் என்ற முழு மனத்தோடு இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் நம்முடைய அனைத்து குற்றங்களையும் எடுத்துரைப்போம். இதோ நம்முடைய சிந்தனையால் நாம் செய்த தவறுகள், தீய சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்திருக்கலாம், கடின உள்ளத்தோடு இருந்திருக்கலாம், பொறாமை எண்ணத்தோடு நாம் நடந்து கொண்டிருக்கலாம், பேராசையோடு நாம் நடந்து கொண்டிருக்கலாம். இன்னும் நாம் எண்ணங்களால் செய்த அத்தனை தவறுகளையும் நினைத்து பார்ப்போம். ஏனெனில் நம்முடைய எண்ணங்கள் தான் நாம் செய்கின்ற அத்தனை பாவங்களுக்கும் அடித்தளமாக இருக்கின்றது, கடவுளிடமிருந்து நம்மை பிரிப்பதாக இருக்கின்றது, நம் உள்ளத்திலே நஞ்சை விதைக்கின்றது. எனவே நம்முடைய எண்ணங்களால் செய்த அத்தனை தவறுகளுக்காகவும் இதோ ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். இதோ நம்முடைய வார்த்தை, நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். நல்லவர் நல்ல கருவூலத்திலிருந்து நல்லதையே வெளிக்கொணர்கின்றார், தீயவரோ தீய கருவூலத்திலிருந்து தீமையையே கொண்டு வருகின்றார் என்று கூறுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதோ
கடுமையான வார்த்தைகளால், கடும் சொற்களால், புரணி பேசக்கூடிய வார்த்தைகளால், பிறரை பற்றி அவதூறாக பேசிய வார்த்தைகளால், பொய்யான வார்த்தைகளால், தீய வார்த்தைகளால் நாம் செய்த அத்தனை தவறுகளையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். ஏனெனில் தீர்ப்பு நாளில் நாம் பேசுகின்ற வார்த்தைகளை கொண்டே அவர் நம்மை குற்றமற்றவர்களாகவும் குற்றவாளிகளாகவும் தீர்ப்பிடுவார் என்று ஆண்டவரே கூறுகின்றார். எனவே நம்முடைய வார்த்தைகளால் செய்த அத்தனை தவறுகளையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். இன்னும் நமக்கு மனச்சான்றில் உறுத்தலை தந்த அத்தனை தவறுகளையும் நாம் நினைத்து பார்ப்போம். ஏனெனில் பவுலடிகளார் ஒருவர் தேர்ந்து தெளிந்து எடுத்த முடிவை செயல்படுத்தும் போது மனச்சான்றின் உறுத்தலுக்கு உள்ளாகாமல் இருந்தால் அவர் பேறு பெற்றவர் என்கின்றார். ஆக மனச்சான்றின் உறுத்தலுக்கு உள்ளாகும் போதெல்லாம் நாம் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிறோம். உள்ளத்தினின்று நம்மை வழிநடத்துகின்ற தூய ஆவியானவருக்கு எதிராக நாம் செயல்படுகின்றோம். எனவே மனச்சான்றின் உறுத்தலுக்கு உள்ளான அத்தனை தவறுகளையும் நினைவு கூர்ந்து அவற்றுக்காக மன்னிப்பு கேட்போம். உறவுகளை பேண தவறிய தருணங்கள், இன்னும் மதிப்பு கொடுக்காமல் நடந்த தருணங்கள், இவை அனைத்திற்காகவும் இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். இதோ ஆண்டவர் நம்மை மன்னிக்க வேண்டி பாடல் பாடி நமது ஆண்டவரின் மன்னிப்பை நாம் இறைஞ்சி மன்றாடுவோம். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். பாடி வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து நொந்தேன். அப்பா, நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் முந்தன் பிள்ளை நான். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார்.
அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரத்தில் 13 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகளில் ஆண்டவர் மலை மீது ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் என்றும், அவர்களை தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர்களை நியமித்தார் என்றும், அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார் என்றும் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை ஆண்டவர் தம் சீடர்களை எப்படி அழைக்கின்றார், எதற்காக அழைக்கின்றார் என்ற வார்த்தையை என்ற செய்தியை நமக்கு கொடுக்கின்றது. ஆம், அவர் விரும்பி அவர்களை அழைக்கின்றார். விரும்பி அழைத்த அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். தாம் பெற்ற அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார். தன்னுடைய இறையாட்சி பணியை அவர்களுக்கு கொடுத்து அந்த பணிக்கு அனுப்புகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த சீடத்துவ அழைப்பு என்பது இன்று நாம் வாசிக்க கேட்ட இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் சீடராக அனைவருக்கும் இந்த வாய்ப்பானது வழங்கப்படுகிறது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. ஆனால் இந்த சீடத்துவ வாழ்வுக்கு அழைப்பு கொடுத்தவுடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எல்லோருக்கும் வருகிறதா என்றால் விவிலியமே நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அங்கே முதலில் ஒரு சில தடங்கள் இருப்பதை பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்தில் 8வது இறைவார்த்தையில் நாம் பார்க்கின்றோம். 6 முதல் 8 வரை உள்ள அந்த இறைவார்த்தைகளில் நாம் பார்க்கும்போது பேதுரு ஆண்டவரை பார்த்து இவ்வாறு சொல்லுகின்றார். கடற்கரையில் மீன்பிடித்து கொண்டிருந்த பேதுருவை ஆண்டவர் அழைக்க அவர் வந்தபோது, அப்போது அவரை தூயவர் என்று கண்டுகொண்ட பேதுரு அவரது காலில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு அகன்று போகும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடந்த கால நம்முடைய பாவங்கள் அல்லது நமது உள்ளத்திலே மன உறுத்தலை தரக்கூடிய எல்லா காரியங்களுமே நாம் கடவுளிடம் நெருங்கி வருவதற்கு தடையாக இருக்கின்றது. தம்முடைய சீடராக, தம் நண்பராக, தம் சகோதர சகோதரியாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய விரும்புகின்ற ஆண்டவரிடம் வருவதற்கு தடையாக இருப்பது நம்முடைய கடந்த காலம், நம்முடைய பலவீனங்கள், நாம் செய்த தவறுகள். ஆனால் அவற்றை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் வரும்போது அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறார். ஏனெனில் தம்மிடம் ஆண்டவர் எல்லோரும் வர வேண்டும், வருபவர்களை நான் சீடராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று இருப்பவர் அல்ல. மாறாக ஒருவர் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலேயே அவரை தம்மோடு அழைத்து கொள்பவர். விவிலியத்திலே நாம் பல உதாரணங்களை பார்க்கலாம். குறிப்பாக சக்கேவின் உதாரணத்தை நாம் பார்க்கலாம். பெரும் செல்வர், ஊரை ஏமாற்றி பணத்தை சேகரித்து வைத்திருப்பவர். அநியாய முறையில் அவர் அந்த சொத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். அது அவருக்கும் தெரியும். ஆண்டவரை ஒளிந்து நின்று பார்க்க வேண்டும் என்று அவர் வந்தவர். ஆனால் சக்கேவை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி, இதோ அவர் தீய நிலையில் பாவ வாழ்வில் இருந்த அந்த ஒரு நிலையிலேயே ஆண்டவர் அவரை தேடி செல்வதை பார்க்கிறோம். அவரது இல்லத்திற்கு போகின்றார். அங்கே சக்கேவிடம் மனமாற்றத்தை விதைத்து தம் சீடராக ஏற்றுக்கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, அதே போல யோவான் நற்செய்தியில் 4வது அதிகாரத்தில் சமாரிய பெண்ணை ஆண்டவர் சந்திக்கின்றார். தண்ணீர் எடுத்து செல்வதற்காக வந்த சமாரிய பெண்ணிடம் எனக்கு குடிக்க தண்ணீர் தாரும் என்று சொல்லி ஆண்டவரே பேச்சை தொடங்கி பாவ வாழ்க்கையில் வாழ்ந்த அவரை அந்த நிலையிலிருந்து மாற்றி நற்செய்தியின் தூதுவராக அவரை அனுப்புவதை
சமாரிய மக்களை தம்மிடம் கொண்டு வரக்கூடிய கருவியாக அவரை மாற்றுவதை நாம் அந்த பகுதியில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாவ நிலையில் இருந்த அந்த பெண்ணை ஆண்டவர் தேடி சென்று தன்னுடைய சீடராக மாற்றுகின்றார். எம்மாவு சீடர்களை பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரத்திலே அவர்கள் எருசலேமிலே ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று கேள்விப்பட்டவுடனே அவநம்பிக்கையோடு இன்னும் நாம் இங்கிருந்தால் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தோடு தங்களுடைய வீட்டிற்கு, தங்களுடைய சொந்த ஊருக்கு, எம்மாவு நகருக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தம்மை விட்டு விலகி செல்கின்ற அவர்களை ஆண்டவர் தேடி செல்கின்றார். வழியில் அவர்களோடு பயணிக்கின்றார். தம்மை பற்றிய மறைநூல் வார்த்தைகள் அனைத்தையும் எடுத்து கூறி அவர்களுடைய உள்ளத்தை செம்மைப்படுத்துகின்றார். இதோ அந்த திருத்துதர்கள், அந்த இருவரும் சீடர்கள் இருவரும் இவ்வாறு சொல்லுகின்றார்கள். வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கி சொல்லும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று கூறுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இதோ அவர்கள் அவநம்பிக்கையோடு சென்றபோது அவர்கள் உள்ளத்தில் நம்பிக்கையை ஊட்டி அவர்களுடைய உள்ளத்தை ஒளிரச் செய்பவராக ஆண்டவர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் எந்த நிலையில் இருப்பினும் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். நம்மை அரவணைத்து கொள்ள நம்மிடம் இருகரம் விரித்தவராக வருகின்றார். அவரது அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொள்ள மனமுவந்து நாம் வந்தால் நிச்சயமாக அவரது அருளை நாம் கண்டுகொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, சக்கேயு உடனடியாக மனமாற்றத்தை வெளிப்படுத்துகின்றார். நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் நான் உடனே திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். சமாரிய பெண் உடனடியாக ஊருக்கு செல்லுகின்றார். தன்னுடைய குடத்தை அங்கேயே போட்டுவிட்டு தண்ணீர் எடுக்க வந்தவர் தண்ணீரை எடுக்காமல் அந்த குடத்தை வைத்துவிட்டு ஓடி சென்று அங்கிருந்த சமாரிய மக்களை இயேசுவிடம் அழைத்து வருகின்றார். இந்த எம்மாவு சீடர்கள் இருவரும் இரவு நேரம் ஆகிவிட்ட அந்த ஒரு சூழ்நிலையில் மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி சென்று ஆண்டவரை அங்கே சீடர்களுக்கு அறிவிக்க செல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக அவர்கள் ஆண்டவரின் அழைப்புக்கு செவிமடுப்பவர்களாக இருக்கின்றார்கள். இன்றும் ஆண்டவர் நாம் இருக்கின்ற இந்த ஒரு சூழ்நிலையிலே, இந்த நிலையிலேயே நம்மை அரவணைத்து கொள்ள தயாராக இருக்கின்றார். இந்த சீடர்களைப் போல ஆண்டவருக்கு பதில் மொழி கொடுப்பவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று நாம் சிந்திப்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இருகரம் விரித்தவராக இருக்கின்றார். அவரது வார்த்தைகளை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் அதை கடைபிடிக்க தொடர்ந்து முயற்சி செய்யும்போது அவருடைய சீடராக இருப்போம் என்று அவரே யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 31வது இறைவார்த்தையில் குறிப்பிடுகின்றார். அதே போல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அன்பை ஒருவர் மற்றவருக்கு காட்டும்போது நாம் அவருடைய சீடர் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் என்பதை யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 35வது இறைவார்த்தையில் அவர் வெளிப்படுத்துகின்றார். எனவே இன்று ஆண்டவரின் அன்பில் நிலைத்திருக்கவும், அந்த அன்பை வாழ்வாக்கவும், அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும், இறை வார்த்தையின்படி வாழ்ந்து அவருக்கு சான்று பகர்ந்து அவருடைய சீடராக அவர் விடுக்கின்ற அழைப்பை ஏற்று அவரை பின்தொடர்வோம். வரம் வேண்டி இந்த நற்கருணை ஆராதனையில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நேரம் ஆண்டவரிடத்தில் நம் விண்ணப்பங்களை எழுப்புகின்ற நேரம். இது அவரை நோக்கி நாம் மன்றாட இருக்கின்றோம். இதோ நாம் கேட்பதற்கு முன்பாகவே நம் தேவைகளை விண்ணக தந்தை அறிந்து வைத்திருக்கின்றார் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். நாம் கேட்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்றாலும் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்பது என்பது நமக்கு பயனுள்ளதாக அமைகின்றது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இதோ நம்மை கேட்பதற்கு அவர் அறிவுறுத்துகின்றார். பிள்ளை அப்பம் கேட்டால் எந்த தந்தையாவது கல்லை கொடுப்பாரோ? மீனை கேட்டால் அவர் பாம்பை கொடுப்பாரோ? தீயோர்களாக்கி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கின்றீர்கள் என்றால் உங்கள் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்பவருக்கு இன்னும் மேலான கொடைகளை வழங்க மாட்டாரோ என்று ஆண்டவர் கூறுகின்றார். இதோ நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வரும்போது ஏற்கனவே பெற்றுவிட்டேன் என்ற மனநிலையில் கேளுங்கள் என்று கூறுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நேரத்தில் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் எழுப்புவோம்.
எங்கள் இனிய இயேசுவே, இதோ எங்கள் வாழ்வுக்கு ஊற்றானவரே, உமது திரு இதயத்திலிருந்து எங்களை பாதுகாப்பவரே, இதோ இந்த நேரத்தில் உம்மை போற்றி புகழ்கிறோம். இதோ உமது பிள்ளைகளாக்கி நாங்கள் உமது திருவிடையில் உமது முன்னிலையிலே நாங்கள் ஒன்றாக கூடி வருகின்றோம். இதோ உம்மை போற்றி புகழ்கின்றோம். இதோ நீர் எங்களுக்கு செய்த அத்தனை நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். அன்பு இயேசுவே, இதோ இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு காலகட்டத்திலும் இதோ பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் இக்கட்டான சூழ்நிலைக்கும் உள்ளாகி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலும் இதோ உமது கரம் எங்களோடு இருக்கின்றது என்று உறுதியாக நம்புகின்றோம். இதன் மத்தியிலும் எங்களை நீர் அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு இயேசுவே, இதோ நாங்கள் கேட்ட அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் எங்கள் தேவை ஒன்று கூட நிறைவேறாமல் போகாது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். இதோ நாங்கள் எதை உண்ண வேண்டும், எதை குடிக்க வேண்டும், எதை அணிய வேண்டும் என்று கவலைப்பட தேவையில்லை. இதோ அவை அனைத்தும் உமக்கு தெரியும். அவற்றை உரிய நேரத்தில் எங்களுக்கு நீர் கொடுப்பீர் என்று நீரே எங்களுக்கு நற்செய்தியின் வழியாக கூறுகின்றேன். இதோ நாங்கள் உமது ஆட்சியையும் உமக்கு ஏற்புடையவற்றையும் நாங்கள் தேடும்போது அவை அனைத்தையும் எங்களுக்கு நீர் கொடுப்பவராக இருக்கின்றீர். இதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அன்பு இயேசுவே, இதோ உமது அன்பை நாங்கள் சுவைக்க தவறிய தருணங்களிலும் உம்மை விட்டு விலகி சென்ற தருணங்களிலும் கூட நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை. இதோ நாங்கள் பாதாளத்திற்கு சென்றாலும் சரி, அங்கேயும் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கின்றது. இதோ நாங்கள் விண்ணகத்திற்கு சென்றாலும் சரி, அங்கேயும் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கும். எத்தகைய சூழ்நிலையிலும் எங்களை விட்டு பிரியாமல் இருப்பவராக நீர் இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இதோ உம்முடைய அளவற்ற பேரன்புக்காக இந்த நேரத்தில் நன்றி கூறுகின்றோம். எங்கள் வாழ்வில் நீர் செய்த அத்தனை அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ இந்த நாளில் உமது பிள்ளைகளாக்கி நாங்கள் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி எங்களுடைய வேண்டுதல்களை எழுப்புகின்றோம். அன்பு இயேசுவே, இதோ கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் பல்வேறு விதமான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இதோ மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற இயலாத ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாகி இருக்கின்ற அனைத்து நோயாளிகளையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ உம்மை தேடி வந்த ஒவ்வொரு நோயாளிகளின் மீதும் பரிவு கொண்டவராக உமது திருக்கரத்தை நீட்டி அவர்களை தொட்டு குணப்படுத்தியது போல இதோ தொழுநோயாளரை பார்த்து நான் விரும்புகிறேன், நீ குணமாக்கு என்று சொல்லி தொட்டு குணப்படுத்தியது போல நோயுற்றோர் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. இதோ எல்லா விதமான நோய்களிலிருந்தும் அவர்களை விடுவித்தரலும். இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து உலகை விடுவித்தரலும். இதோ அந்த நோய் தொற்றை குணப்படுத்தக்கூடிய மருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை தந்தரலும். அதை தடுக்கக்கூடிய தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை நீர் மருத்துவர்களுக்கு தந்தரலும். இதன் வழியாக இந்த கொரோனா நோயின் தொற்றிலிருந்து உலகம் முழுவதையும் விடுவித்து உமது அமைதியை மக்கள் உள்ளங்களில் நிறைவாக தந்தல்ல உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். அன்பு இயேசுவே, இதோ இந்த நாளில் இந்த கொரோனா காலத்தினால், இந்த நோயினால், இந்த தடை உத்தரவினால் வேலை இழந்து தங்களுடைய தொழிலை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக இந்த நேரத்தில் உம்மிடம் மன்றாடுகின்றோம். இதோ தங்களுடைய வேலை இழந்ததால், பொருளாதார இழப்பினால், இதோ சில நேரங்களில் உணவின்றி இருக்கக்கூடிய அந்த மக்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கால்நடையாகவே தங்கள் சொந்த நாட்டிற்கு, சொந்த வீட்டிற்கு திரும்பி செல்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்களுடைய தொழில் முயற்சிகளை முடக்கி அந்த முடங்கி போன ஒரு சூழ்நிலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். அன்பு இயேசுவே, இதோ அனைவரையும் நீர் கனிவோடு கண்ணோக்கிறலும். வேலை வாய்ப்புக்காக, தொழில் முயற்சிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக, பொருளாதார தேவைகளை நிறைவு செய்ய அருள் புரிய வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களது தேவைகளை நிறைவு செய்து ஆசீர்வதித்தல்லும். அன்பு இயேசுவே, இதோ இந்த நேரத்தில் நீதிமன்ற வழக்குகள் முடிவுக்கு வர வேண்டும், நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும். இதோ உம்மை நோக்கி மன்றாடுகின்ற விண்ணப்பங்களை நிறைவேற்றும் என்று மன்றாடுகின்றவர்களின் வேண்டுதல்களை ஏற்றருளும். அன்பு இயேசுவே, இதோ இந்த நாளிலே தம்முடைய பிள்ளைகளின் நலனுக்காக உம்மை நோக்கி மன்றாடுகின்றவர்கள், இதோ பிள்ளைகளின் படிப்பிற்காக உம்மை நோக்கி மன்றாடுகின்றவர்கள், நற்பண்புகளில் வளர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றவர்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலையும் ஏற்றருளும்.
இதோ பிள்ளைகளுக்கு படிக்க நல்ல வாய்ப்பு ஏற்பட வேண்டும், கல்லூரிகளிலும் பள்ளியிலும் இடம் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றவர்கள், இன்னும் தங்களுடைய பிள்ளைகளை அவர்களின் வேலை வாய்ப்புக்காக மன்றாடுகின்றவர்கள், அவர்களுக்கு திருமண காரியங்கள் அமைய வேண்டும் என்று மன்றாடுகின்றவர்கள், இன்னும் தங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றவர்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலையும் ஏற்றருளும். அன்பு இயேசுவே, இதோ எங்கள் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற இவ்வேளையிலே அவர்கள் அனைவரையும் உமது திரு இதய பாதுகாவலில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை நீரே அரவணைத்து எல்லா தீமைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுவித்து அவர்களின் வாழ்வை வளப்படுத்தும், அவர்களை ஆசிர்வதியும், அவர்களை வழிநடத்தும். அன்பு இயேசுவே, இதோ இந்த நாளிலே இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிக்க உம்மிடம் மன்றாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கனிவோடு கண்ணோக்கி அருளும். இதோ எங்களுடைய நாட்டிற்காக, எங்களுடைய பங்கிற்காக, இன்னும் எங்கள் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் கருத்துக்களுக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீரே அரசராக இருந்து ஆட்சி செய்யவும், எல்லா தீமையிலிருந்து விடுவித்து பாதுகாக்கவும், இன்னும் ஒவ்வொருவரின் விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி ஆசீர்வதித்தள்ளவும், எங்கள் முயற்சிகளில் எல்லாம் வெற்றியை தந்தள்ளவும் உம்மை நம்பிக்கையோடு வேண்டுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அனைவரும் இணைந்து மாண்புயர் கீதத்தை பாடி நற்கருணை ஆண்டவரை போற்றுவோம். மாண்புயருவருளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலால். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடே வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அருட்திருதேவதேவன் போற்றி, அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு சன்பே போற்றி, அருட்திருத்தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் நிறை அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் நிறை சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் நிறை தூதரமலர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருட்திருதேவதேவன் போற்றி, அவர் தம் திருநாமம் போற்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறவும், கொரோனா நோயிலிருந்து உலகை இறைவன் விடுவிக்கவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.